நிமிஷம் நீ என்னடா எனக்கு டைம் தருது? 1 ஹவருக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பாத்தியாடா, நாயுடுகால் பொம்மை மாதிரி மினிமம் காஸ்டியூம்ல தாராளமா வராடா. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்தை விட தோணுதடின்னு சும்மாவா எழுதிருக்காங்க. இவளுக்காக நான் செத்தா கூட தப்பு இல்லடா. ஸ்டாண்ட் ரெட் லைட்டா மாத்திருவான் போல இருக்கு. எண்ணற்ற பிகர்கள் எத்தனை இருந்தாலும் எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே முருகையா, எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே. என்ன போச்சு? என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு எந்த பிகரும் பார்த்தது இல்லடா. வடிவிடு. ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு நிம்மதியா பார்க்க முடியலையே. இதுதான் பொண்ணுக்கும் பொறாமைங்கிறது. ஐயோ, மறுபடியும் பாக்குறாளே, ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அட, அவளுக்கு பாக்குற பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. சாந்தமள பாப்பாளுக செய்தா பாட்டுல இறங்கி போடுவாளுக. இன்பிட்டின் கேப்ல பஸ்ல தன்னை ரசிகர் ரோமியா தேடுவாளுக. எவனாவது ஒரு இழிச்சவாய் மாட்டினான்னு வச்சுக்கோ, 2 லுக் குட்டு செத்த நேரத்துல அவனை ஹீரோய்க்கு போடுவாளுக. அவனும் அதை நம்பி 3 ஸ்டேஜுக்கு மாத்தி டிக்கெட் எடுப்பான். பஸ்ஸுக்குள்ள உடம்பு நரம்பெல்லாம் பொட்டச்சு போய் கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இறங்கி போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ சொன்னு வச்சுக்கோ, ஸ்டூபிட் திட்டி போட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் என்ன, பார்த்து முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா விவரம் சொல்லும்போது விவரமா கேட்டுக்கோ. வெண்ண அது உனக்கு. என் ராசி என்ன தெரியுமா? கன்னி ராசி. இப்போ பார். எக்ஸ்கியூஸ் மீ, குட் நேம் ப்ளீஸ். ஏண்டா நானும் வந்ததுல பாக்குறேன். பஸ் ஸ்டாண்ட்ல ராவடித்தனமா பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு இருக்குடா உனக்கு ராஸ்கல். ஏற வண்டில. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க என்ன ஒரு பெரிய தேசிய குற்றம் பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்றீங்க? ஈவ் டீசிங்மா. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஈவ் டீசிங்கா? ஏங்க இதே பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்னுட்டு இருக்கேன். என்ன மாதிரி 10-15 பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் கிண்டல் பண்ணாம ஏன் அந்த பொண்ணை மட்டும் கிண்டல் பண்ணணும்? ஏன்னா அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் அப்படி. பாத்ரூம்ல போட வேண்டிய ட்ரெஸ் எப்படி பப்ளிக்ல போட்டுட்டு வந்தா இவருன்னு இல்ல யாரா இருந்தாலும் கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. ஈவ் டீசிங்ன்றது ஆம்பளைங்களால மட்டும் இல்லைங்க, சில பொண்ணுங்களாலையும் தான். லோ ஹிப்ல புடவை கட்டுறதும் பிரா வெளியில தெரியற மாதிரி ஜாக்கெட் போடுறதும் எந்த ஒரு மனுஷனோட மனசையும் சலனப்படுத்ததான் செய்யும். உண்மையை சொல்லணும்னா ஒரு ஆம்பளையோட மனசை சலனப்படுத்தின குற்றத்துக்காக அந்த பொண்ணதான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். இந்த சின்ன விஷயத்துக்காக இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஆமாங்க, அந்த பொண்ணு சொல்றது நியாயம்தான். ஏதோ தெரியாம பண்ணிட்டான், பழிச்சு போட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க. ஆமாங்க மேடம். டேய், உன் நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. இன்னொரு தரம் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ். 10 நிமிஷம் ஒரு பொண்ணை பாக்குறதுலயோ பார்த்த உடனே உரசறதுலயோ வாழ்க்கை இல்ல. உங்க லைஃப் உங்க கையில இருக்கு.